மாப்ள அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா அப்பா கல்யாணத்தை நிறுத்த சொல்றாங்கன்னு நீங்களும் நிறுத்த சொல்றீங்களாமே, அது உண்மையா? மாப்ள எனக்கு பதில் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? இது ஒரு விஷயம், உடனே கிளம்பி வந்தீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை கழிச்சு கிளம்பி வந்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு அவசரமா வந்தீங்க? பாருங்க, உங்க உடம்புல இருக்க டயர்ட்னஸ் கூட இன்னும் குறையல. அதெல்லாம் விடுங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரோகிணி கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்களா இல்லையா? அது மச்சான், எங்க அம்மா அப்பா கொஞ்சம் அந்த காலத்து மனுஷங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நீங்க திடீர்னு ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டீங்களா, அது அவங்க கௌரவ குறைச்சலா நினைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் வேற இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்களை பகைச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? அதான் என் அப்பா அம்மாவும் வேற வழி இல்லாம கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. அட பாவி, என்னமா போய் சொல்றான்? இந்த பாருங்க, உங்க அப்பா அம்மாவெல்லாம் விடுங்க, அவங்க கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க என்ன பதில் சொல்றீங்க, அதான் எனக்கு முக்கியம். கதிர், எனக்கு என் அம்மா அப்பாவை மீறி எந்த காரியமும் பண்ணி பழக்கம் இல்ல. அவங்க தான் தெய்வம், அவங்க தான் கோவில்னு வளர்ந்த பையன் நானு. அவங்கள மீறி என்னால எதுவும் பண்ண முடியுமா சொல்லுங்க? கதிர், கதிர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம்னா கத்திரிக்காய் வியாபாரமா என்ன? இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கோம், பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்திருக்கோம். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைங்கிற முறையில நீங்க எங்க வீட்டுல வந்து பல நாள் தங்கி இருக்கீங்க. என் அக்கா உங்களை தான் மனசுல நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா, அதை தூக்கி எறிஞ்சிட்டு போக சொல்றீங்களா? மாப்பிள்ள, பண்ணாத தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என் அக்காவுக்காக கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு திரும்ப போக தயங்க மாட்டேன். அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் விளையாட்டு காட்டாதீங்க, வேற மாதிரி ஆயிடுவேன். ஐயோ கதிர், நான் இன்னும் அந்த முடிவுக்கே வரல. இன்னும் என் அப்பா அம்மாட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன்ல அவங்க கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுறேன். அடடா, என்னம்மா நடிக்கிறான்? நீ செம்ம நடிகன் தான்டா. மாப்பிள்ள, நீங்க பேசுங்க, தேவைன்னா நாங்களும் வந்து பேசுறோம். ஆனா எங்களுக்கு என் அக்கா கல்யாணம் நடக்கணும். என் அக்கா கல்யாணம் மட்டும் இல்லன்னு ஆயிடுச்சு, அப்புறம் நீங்க யாரும் உயிரோட இருக்க முடியாது. சீக்கிரம் பேசி வீட்டுக்கு கூட்டு வந்து சேருங்க. வா நர்மதா.